ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேட் அதாவது என்னென்னா, இப்போ ஆப்ஷன் ட்ரேடில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு குயிக்காக ஒரு ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோமோ, அதே மாதிரி ஸ்விங் ட்ரேட்லேயும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, எஃப் அண்ட் ஓவில் இருக்கிறத பற்றி தான் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்விங் ட்ரேட் அப்படிங்கும்போது ஸ்டாக்லேயே நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணும்போது அதோடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் ஒரு 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 நாள் சம்டைமில் ஒரே நாளில் கூட அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அது வந்து பட் இன்னொரு சேஃபாகவும் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் சம்டைமில் இந்த இதில் ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸ்டாக்கை விட ஆப்ஷனோட ஸ்டாக் வந்து சேஃபாக இருக்கும். ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து அந்த ஒரு இதனால ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேட்டில் ஒரு ஸ்டாக்கில் நம்ம ட்ரேட் பண்ணால் அதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, சார் ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நான் நம்மளோட சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க்ளைமர் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நேராக கண்டென்ட்டுக்கு போகலாம். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான 2 இண்டிகேட்டர். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து மேக்ஸிமம் ஸ்விங் ட்ரேடுக்கு நான் வந்து ஸ்டாக்கில் யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து 30 மினிட் யூஸ் பண்ண சொல்கிறேன் இந்த இண்டிகேட்டருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இண்டிகேட்டருக்கு 30 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறது, அந்த இண்டிகேட்டர் என்ன, அந்த இண்டிகேட்டரை செட்டிங்ஸ் எப்படி நம்ம பண்ணிக்கிறது, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஓகே. ஸோ நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வீடியோ பார்க்குறீங்க. பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா, அடுத்து வந்து நான் ஏதாவது தவறுகளோ இல்லைனா ஒரு சின்ன சின்ன இது கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா அதை நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் வந்து பதில் ரிப்ளையும் நான் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 இண்டிகேட்டர்ஸ், அந்த 2 இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ண முடியும். அந்த 2 இண்டிகேட்டருடைய வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேட் ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் யூடி போட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ யூடி போட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் கிடையாது, இந்த இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ யூடி போட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூடி போர்டுன்னு இருக்கா இந்த இண்டிகேட்டர். ஓகே. ஸோ இதை டைப் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு டைப் பண்ணி வரலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இண்டிகேட்டரோட லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. இந்த இண்டிகேட்டரை ஃபஸ்ட் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கும் போட்டாச்சு. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணால் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் பார்க்குறோம். ஓகே. மற்ற இதெல்லாம் இதில் இருக்குது, எல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகே. ஸோ ஏடிஆர் ஃப்ரம் யூடி போட் அலாட் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏடிஆருடைய ரேஞ்சஸுடைய லைன் ஒன்று நமக்கு வந்து இதில் வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி. ஓகே. அடுத்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏடிஆர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஏடிஆருங்கிறது ஒரு ஆவரேஜ் டு ரேஞ்ச், இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து ஒரு வாலட்டைல்னால் நமக்கு வந்து எந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியலியான வாலட்டைல் இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணி காட்டும் இந்த ஏடிஆருங்கிற இண்டிகேட்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்பெஷல். ஸோ என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கிறது, இது வந்து நம்மளுடைய என்ட்ரி டைம் ஃப்ரேம் 1/2 hour வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ லோட் பண்ணியிருக்கிற சார்ட் வந்து வேதாந்தாவுடைய சார்ட்டு. ஸோ வேதாந்தா சார்ட் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் போய் ஆர்எஸ்ஐ, ஓகே, ஸோ ஏடிஆர் சேனல் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டரும் நான் வந்து கீழே நீங்கள் யூஸ் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை மேபி நீங்கள் தப்பான இண்டிகேட்டர் உங்களுக்கு வருது அப்படின்னா நான் வந்து இதோட இண்டிகேட்டர் ஒரிஜினல் இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இண்டிகேட்டரை வந்து
நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டர் ஆர்எஸ்ஐ சேனல். ஓகே, இது 2 இண்டிகேட்டர் நம்ம வந்து இப்போ எனேபிள் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, இதில் மெயினாக நம்ம என்ன ஒன்று பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இண்டிகேட்டர்லேயும் ஒரு சின்ன செட்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டைலில் போயிட்டு மற்ற எல்லாம் இருக்கட்டும். ஸோ ஸ்டைலில் மட்டும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த மிட் லைனில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைன்லாம் போல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இது ஒரு பேண்ட் மாதிரியே நமக்கு வரும் சேனல். ஓகேவா? பொலிங்கர் பேண்ட் மாதிரி இது நமக்கு வந்துட்டு இருக்கும். இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு ஏதாவது ஒரு கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறத கொடுத்துட்டு இதோட ஸோ இந்த லைனையும் நான் கொஞ்சம் நல்லா டெப்த்து பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி. ஓகே, ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த லைனையும் நம்ம மேலே இருக்கக்கூடியது வந்து ரெட்டு, அதை நம்ம இது பண்ணிக்குவோம். கீழே இருக்கக்கூடியது ஸோ க்ரீன், அதையும் நம்ம நல்லா வந்து போல்ட் வச்சுக்கோம். சென்டரில் இருக்கக்கூடியது வந்து ப்ளூ பாண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் லைன் மாதிரி நமக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ செட்டப் ரெடி. இப்போ நமக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா, ஆவரேஜ் டு ரேஞ்ச் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டர் போட்டோம் இல்லையா. ஸோ ஏடிஆர் உடைய இதை வச்சு நம்ம வரக்கூடிய இண்டிகேட்டர். ஸோ இது ஏடிஆருடைய லைனு. ஸோ நம்ம வந்து இது வந்து ஆவரேஜ் டு அந்த ஆர்எஸ்ஐனுடைய இதை பேஸ் பண்ணி இருந்தக்கூடிய ஒரு ஏடிஆருடைய சேனல். ஓகேவா? ஸோ இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய லைன் என்னென்னா, இது வந்து ஒரு ஆவரேஜ் லைன். மேலே இருக்கக்கூடியது வந்து ஒரு லோ அப்பர் பேண்டு, கீழே இருக்கக்கூடியது லோவர் பேண்ட். ஸோ இந்த 3 பேண்ட் வந்து நமக்கு வந்து இது எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்ஐ அண்ட் ஏடிஆரை பேஸ் பண்ணி இந்த லைன் வந்து நமக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ட்ரி எடுக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ½ அன் ஹவர் கேண்டிலில். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரை மணி நேரம் டைம் ஃப்ரேம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அரை மணி நேரம் டைம் ஃப்ரேமில் இந்த ஏடிஆருடைய பாண்ட் நமக்கு இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். ஓகே, ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ கொடுத்துருக்கு இந்த கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் நம்ம க்ளோசிங் கொடுத்துட்டு, அதே மாதிரி இன்னொரு ஏடிஆர் உடைய லெவல் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஆவரேஜ் டு ரேஞ்ச் லெவல். அந்த லெவல் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம எந்த கேண்டில் என்ட்ரி எடுக்க போகிறோமோ அந்த கேண்டிலுக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ மேலே இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவரேஜ் உடைய டூ ரேஞ்ச் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் எங்கே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கணும். ஸோ இங்கே இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்டோட அந்த ஆவரேஜ் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு மேலே இந்த கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த லைன் அந்த ஏடிஆருடைய லைன் இருக்குல்ல, ஏடிஆருடைய லைனும் நமக்கு வந்து கீழே இருக்குது. அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். எடுத்துட்டு ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு லோ இருக்கும் இல்லையா, அந்த லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய நஷ்டம் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்காக அப்படிங்கிறதோட நம்மளுடைய முதல்ல பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? நஷ்டம்ங்கிறது 2வது. ஸோ லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கும். ஸோ நம்மளோட முதலீடை பாதுகாத்து கொள்வதற்காக மட்டுமே இந்த ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஒரு சிங்க் இருக்கும், அந்த லோ இருக்கும், அந்த லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ என்ட்ரி இது. எக்ஸிட் எங்கே ஆகணும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். மேபி நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3%. ஸோ நம்ம வந்து ஒரு 3% நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிட்டாலே எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு நீங்கள் ஒரு டெய்லியாக இதை வந்து காலையில் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் காலையில் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஈவினிங் நீங்கள் வந்து அந்த ஒரு லெவல் ஈவினிங்குள்ளே நம்ம சாயந்தரத்துக்குள்ளே எப்போ வந்து நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடைச்சாலும் நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? இல்லை இது நான் வந்து பெரிய அளவில் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது நான் உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் கொஞ்சம் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. ஆனாலும் என்ன ரீசன் அதை நான் சொல்கிறது அப்படிங்கிறதுனால சேஃபாக ட்ரேட் பண்ணுறது எப்போவுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பார்ட் பாருங்கள். அடுத்து இது வந்து ஒரு செல் கொடுத்துருக்கு நமக்கு இங்கே. ஓகேவா?
செல் கொடுக்கும்போது அதே தான் அப்படி. அதாவது நம்ம இங்க வந்து ஒரு பை பண்ணும்போது இந்த ஆவரேஜ் பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிற மாரி பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்க நமக்கு செல் எடுக்கும்போது இந்த கேண்டில் வந்து கீழ க்ளோஸ் குடுக்கணும். ஒரு ரெட் கலர் கேண்டில். கரெக்ட்டா இங்க வந்து நமக்கு வந்து க்ளோசிங் குடுத்துருக்கு காலையில. ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆன உடனே ஒரு கேண்டில் குடுத்துருக்கு. அதே மாரி நம்மளுடைய ஆவரேஜ் இந்த 2 ரேஞ்சோட இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன். ஏடிஆர் லைன். ஸோ இந்த ஏடிஆர் லைனும் மேல இருக்கணும். கரெக்ட்டா அதாவது பை பண்ணும்போது கீழ இருக்கணும். செல் பண்ணும்போது ஏடிஆர் லைன் மேல இருக்கணும். எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னைக்கு நடந்திருக்குன்னு பாருங்க. 24 பிப்ரவரி ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேவே மார்க்கெட் வந்து கீழ. ஸோ இதுதான் வந்து இந்த சூப்பரா இந்த ஒரு இண்டிகேட்டர் இந்த 2 இண்டிகேட்டர் இருந்தாலே போதும். இது 2மே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐ பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஃபேமஸான ஒரு இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐங்கிறது அந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸோட இதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஆர்எஸ்ஐ பற்றியும் தெரியும். உங்களுக்கு ஏடிஆர் பற்றி நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஏடிஆரை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கரெக்டாக ஆர்எஸ்ஐயும் ஏடிஆரையும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் ஒவ்வொரு என்ட்ரிலையும். ஓகேவா? ஸோ இங்கே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆர்எஸ்ஐயை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு லைன். ஸோ இது நமக்கு வேணாம், இருந்தாலும் அந்த லைன் வருது, அது தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது தேவைப்படலைன்னா அதை போய் நீங்கள் செட்டிங்ஸில் எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இது என்ன லைன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா யூடியூப் போட்டில் ஆட்டோமேட்டிக்காக வரும். சாரி, இது யூடியூப் போட்டில் உள்ள இதில் உள்ளது ஏடிஆர் சேனலில் உள்ள ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி வர்றது இல்லையா? ஸோ பின்னாடி போனீங்கன்னா இங்கே வந்து பேக்ரவுண்டுன்னு இருக்கு இல்லையா? அந்த பேக்ரவுண்டு வேணும்னா எடுத்து விட்ருங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐயில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஓவர் பாட் ஓவர் சோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த லைன் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கிரீன் கலர் லைன் வர்ற இடம் எல்லாமே ஆர்எஸ்ஐயோட இதில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர் சோல்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ ஓவர் சோல்டுனா மார்க்கெட் மேலே ஏறும் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சிடும். ஓவர் பாட் அப்படின்னா இது ரெட் கலரில் வரும். ஸோ இந்த சம்டைமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர் பாட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ஓவர் பாட் சொல்லி இந்த லைன் காமிக்குது. இங்கே எல்லாம் காமிக்குது 20 பிப்ரவரி 20 2.15. அப்புறம் வந்து பிப்ரவரி 21 9.15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. ஸோ ஓவர் பாட் அப்படிங்கிறது காமிக்குது. ஓவர் சோல்ட் ஓவர் பாட். ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் இந்த ரெட் கலர் லைன் வர்றது எல்லாமே அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஏடிஆருடைய ஆர்எஸ்ஐ ஏடிஆருடைய இதில் வரக்கூடிய இந்த லைன். இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னா யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த இதை எடுத்து பேக்ரவுண்டை எடுத்து விட்டுக்கலாம். நமக்கு மெயின் வந்து இந்த 2 இதுதான். ஸோ எப்பவும் பாருங்கள் மேக்ஸிமம் இது எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் என்ட்ரி கொடுக்குதோ அங்கே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இது இன்னைக்கு ஒரு நாள் என்ட்ரி கொடுத்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் மேலே அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரீவியஸ்லி எங்கெல்லாம் என்ட்ரி கிடச்சிருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ இங்கே இது ஒரு ப்ராஃபிட் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி டேட்டை பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி கரெக்டாக வந்து இதான் வந்து நம்மளுடைய அந்த சென்டர் பாண்ட் லைன். ஓகேவா? ஸோ மிடில் பாண்டோட லைனு. ஸோ அந்த லைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு மார்னிங் கேண்டிலே நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஏடிஆர் பார்த்தீங்கன்னா கீழே இருந்திருக்கு. ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக என்ட்ரி எடுக்கலாம். நான் தான் சொன்னல எப்போவுமே வந்து சேஃபாக என்ட்ரி எடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3% நமக்கு வந்து நம்ம போட்டதுலேருந்து நமக்கு லாபம் வந்துட்டாலே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. நான் எப்போவுமே வந்து இந்த இவ்வளோ பெரிய லாங் கேண்டில் அப்படின்னா இதில் வந்து நான் வந்து ஒரு 75% வந்து நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேவா? ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஓகே இதோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 428 ரூபா. ஸோ இங்கே நமக்கு வரும்போது 427 ரூபா என்ட்ரி அப்படின்னாலும் ஸோ இது ஹையாக போயிருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் 3 ரூபா 3% வந்து நமக்கு வந்து கரெக்டாக இந்த கேண்டிலாம் வந்து 34. ஸோ ஒரு 3 ரூபா 4 ரூபா 3% வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம போட்ட முதல்ல இருந்து ஒரு 3% வந்து ரிட்டர்ன் கிடச்சிட்டாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ மேக்ஸிமம் நல்ல ப்ராஃபிட் உள்ள ஒரு இடமா தான் நம்ம வந்து இது நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்ததுன்னா அது வந்து நல்ல ஒரு வேல்யூபுளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஒருவேளை அந்த என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்ட்ரிஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே நமக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இங்கேயும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துருக்கு. என்னைக்கு அப்படின்னா ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மிடில் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எடுக்கிறோம் இங்கே யூடி போட்டு நமக்கு பை சொல்லியிருக்கோம். ஸோ பை கொடுத்துரும் நமக்கு ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்களா. ஸோ பிப்ரவரி 4ஆம் தேதி மார்னிங் கேண்டில் ஓப்பன் ஆனோடனே நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தாலும்
ஆக்சுவலாக ஒரு 4% ரிட்டர்ன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து இந்த ரிட்டர்ன் கிடச்சின்னா நம்ம எக்ஸிட் ஆயிடலாம். ஒவ்வொரு என்ட்ரிலையும் கிளியரான ப்ராஃபிட் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதை பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் இந்த இண்டிகேட்டரை. ஓகேவா? நான் அந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இண்டிகேட்டர் நீங்கள் வந்து இதில் ட்ரேடிங் வியூவில் எடுத்துடலாம். மேபி உங்களால் கரெக்டான இண்டிகேட்டர் எடுக்க முடியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். செட்டிங்ஸ் இதான், வேறு எந்த செட்டிங்ஸும் நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் நிறைய கற்றுருக்கீங்க. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான தேவையான ஒரு தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு உண்டான பதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். தேங்க்யூ.